வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு அதிசார பலன்கள். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசாரம் பெற்று உச்சம் பெற்று வருகிறார். இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட 48 நாட்களுக்கு, அதாவது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை அந்த கடக ராசியிலே அதிசாரம் பெற்று இருக்க போறார். இது மகர ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது, இந்த காலகட்டம் மகர ராசி என்பர்கள் என்ன மாதிரியாகலாம் நீங்க சில விஷயங்களை செய்துக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா இந்த குரு பகவான் மகர ராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். அப்படி இருக்கும்போது இங்க முக்கியமான ஒரு திருப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதன் முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட அந்த கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி. அதனாலதான் அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறார். இந்த சனி பகவான் ஆட்சி பெறதுனாலேயே இந்த மகர ராசி என்பர்கள் அதிகப்படியாக ஒரு சுறுசுறுப்பு வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. எந்நேரமும் ஒரு மந்தமாக இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்போடையும், அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு வேலைகளையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த வேலை பிடிக்குதோ இல்லையோ அது இரண்டாவது பட்சம், ஆனால் அந்த வேலையை செய்தே தீரணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையோடு, அதாவது ஒரு நிர்பந்தத்தோடு வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். இந்த ராசியில சனி பகவான் ஆட்சி பெறாரு. இந்த ராசியில பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில சுறுசுறுப்பாக இருந்தாலும் குடும்பத்தை சற்றும் கவனிக்காத ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இவர்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பிஸ்னஸ் தான் இவர்களுக்கு உலகமே, அதே மாதிரி வேலை தான் இவர்களுக்கு உலகமே தவிர அந்த உறவுகளுக்கோ வருமானத்திற்கோ பெரிய அளவுக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். இவர்களோட பயணிக்கக்கூடியவர்கள் கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், எப்போதுமே குடும்பத்தை கவனிக்கவே மாட்டாரு, எப்போதுமே குடும்பத்தை கவனிக்கவே மாட்டாங்க. அதே சமயத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாத்தையுமே நாங்கள் தான் எடுத்து நடத்தணும், அவர் வெறும் கையில் காசு மாத்திரம் கொடுப்பாரு, நாங்கள் தான் எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் 100% அமைப்பாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு அந்த குடும்பத்துல ஒரு ஈடுபாடு இல்லாமல் அந்த தொழில், அந்த வேலை, இது எல்லாத்தையுமே ஒரு அந்த கர்மஸ்தானம்ன்றதுனால அந்த கர்மாவை தான் முக்கியமா இவர்கள் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு அதிசாரம் பெற்று உச்சம் பெறதுனால இந்த காலகட்டம் நிறைய ஒரு வெளிநாட்டு பயணங்கள்ன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதிகமாக உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட, அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக இருக்கும். உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களால தான் முடியும் அந்த வேலைகளை, வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு அந்த அளவிற்கு ஒரு பொறுப்புகளை முக்கியமாக ஒப்படைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதிகப்படியான பதவி உயர்வுகள்ன்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால நீங்க இந்த காலகட்டம் என்ன டிமாண்ட் வச்சாங்கன்னாலும் உங்களுடைய அலுவலகத்தில் இருந்தோ உங்களுடைய தொழில இருந்தோ அதிகப்படியான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஒரு பெரிய பெரிய தொழிலெலாம் செய்கிறவங்க ஒரு 50 வேலையாட்களை வச்சு, பணியாளர்களை வச்சு நீங்கள் பணி செஞ்சிட்ருக்கிறீங்க, தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் அந்த பணியாளர்கள் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுத்துருப்பாங்க. இந்த குரு அதிசாரம் பெற்ற பலன்கள்லிருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பணியாளர்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஒத்துழைப்புகள், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹையர் லெவல் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து உங்களுடைய தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் செய்தால் நல்ல ஒரு வருமான வளர்ச்சியை நீங்கள் அடைய முடியும் அப்படின்றத நல்ல ஒரு எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் முழுவதுமான ஒரு சாதகமான ஒரு
ஒரு பலனாக இருக்கும். உங்களுடைய சார்பாக உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸே எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் பாசிட்டிவாக முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களும் உங்களுடைய பொறுப்புகளை முழுமையாக கவனத்தோட செயல்களில் செய்து அந்த பொறுப்புகளில் இருந்து நல்ல லாபத்தை அவர்களினுடைய கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெறதுனால அந்த திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு வயதே அதிகமாக இருந்தால் கூட 30-35 வயதை கடந்தவர்களாக இருந்தால் கூட இந்த காலகட்டம் அந்த திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். எந்தெந்த நேரத்தில் எது நல்லது நடக்கணுமோ அந்தந்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த தெய்வ கிரகங்கள் நமக்கு அதிகப்படியாக செய்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதியும் வக்கரமாக இருக்கிறதுனால அந்த திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண உறவுகளில் பந்தத்தில் சில சலசலப்புகள் இருந்தால் கூட அது எல்லாமே அப்படியே அமைதியாக ஆகுவதற்குண்டான ஒரு தருணம். எந்த விதமான ஒரு பெரும் பிரச்சனைகளுக்கும் ஆளாகாமல் உங்களுக்குள்ளேயே ஒரு சமாதானம் படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலையில் ஒரு உயர்ந்த பதவியை அடைவதற்குண்டான ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக ஒரு ப்ரமோஷனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த உயர்ந்த ப்ரமோஷன், உயர்ந்த பதவி, அங்கீகாரம் எல்லாமே கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு பிரயாணம்ன்றது அதிகமாக இருக்கும். உங்களுடைய இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய குடும்ப உறவுகள் சின்ன ஒரு மனக்கசப்புகளை தந்தாலும் அதில் ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கறதுல சில தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. கடந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நிறைய சொத்துக்களை நீங்கள் விசிட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஆனாலும் எதுவுமே உங்களால் வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அது எல்லாமே இந்த குரு அதிசார பலன் உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்க போறார். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்கள் நல்லா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களுக்கு 100% நல்ல அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கையே அப்படியே ஒரு திருப்பு புனையாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். கெடுதலான தசாபுத்திகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த காலகட்டம் விவாகரத்து வழக்குகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அடுத்து குரு உச்சமாக இருக்கும்போது அந்த 2வது திருமணத்தை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால அந்த விவாகரத்துன்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகள்னால நல்ல வளர்ச்சிகள், இந்த கெடுதலான தசாபுத்திகள் இருந்தா கூட குழந்தைகள்னால உங்களுடைய வாழ்க்கையே ஒரு திருப்பங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதிரியான தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.